Dear aspirants, welcome to Alpha Coaching Center. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 15/10/2022 அன்னைக்கு நடந்த டெட் பேப்பர் 1ஓட ஆஃப்டர்நூன் பேட்ச் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். 15/10/2022 டெட் பேப்பர் 1ல ஆஃப்டர்நூன் பேட்ச் क्वेश्चन பேப்பர்ல 91 ல இருந்து 100 வரைக்கும் இருக்க 10 சம்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இரேசர் என்பது 96 எனில் 96 எனில் பென்சில் என்பது என்ன அப்படினா நீங்க क्वेश्चन மேக்ஸ் क्वेश्चन தான் பார்த்தோனே என்னன்னா இந்த மாதிரி சம்ல டக்கு என்னன்னா ஏபிசிடி எழுதிடணும். என்னன்னா ஏபிசிடி ஃபுல்லா எழுதிக்கணும். கொடுத்து என்ன மெத்தட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஏபிசிடி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? நம்ம ஏபிசிடி வரிசையை எழுதிக்கிட்டு அதுக்கு நம்பர் கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்கே 1 2 3 நம்ம கொடுத்துட்டு வருவோம். ஆனால் இந்த இது மெத்தடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இருந்து 1 2 3 கொடுத்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகே, நம்ம பின்னாடி இருந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதில் வந்து என்னன்னா இந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் பின்னாடி இருந்து கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் என்ன பார்த்தோன்னே நீங்களே கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துக்கணும், பின்னாடி கொடுத்துக்கணும், எந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இரேசர் என்பது 96 எனில். இப்போ இரேசருங்கன்னா 96. ஏன்னா இங்கே இருக்க அந்த இரேசருக்கான எல்லா வேல்யூஸ் கொடுத்து அதெல்லாம் கூட்டியிருக்காங்க. பாருங்க, ஈக்கு எவ்வளோனா 22, ஈக்கு எவ்வளோனா 22 ப்ளஸ் ஆருக்கு பாருங்க, ஆருக்கு 9, ஏக்கு 26, எஸ்ஸுக்கு 8, மறுபடியும் ஈக்கு 22, மறுபடியும் ஆருக்கு 9. ஓகேவா? இதெல்லாம் கூட்டின பாருங்க, 2 9 11 11 6 17 17 8 25 25 2 27 27 9 36. ஸோ 6 மீதிங்க 3 3 2 5 5 2 7 7 2 9. அப்போ இதெல்லாம் கூட்ட நமக்கு எவ்வளோ வருது? 96 வருது. அப்போ இரேசர் 96னா பென்சில் என்பது என்ன எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. பென்சிலில் பாருங்க, பி இருக்குது. ஃபர்ஸ்ட் பிக்கு எவ்வளோ? இங்கே 10க்கு அப்புறம் 11. அப்போ பி வந்து 11, ஈங்கிறது 22, மறுபடி என்னங்கிறது எம்என், என்னங்கிறது எவ்வளோ? 13, சிங்கிறது 24, ஐங்கிறது 18, மறுபடி எல்லுங்கிறது 15, எல்லுங்கிறது எவ்வளோ? 15. எல்லாம் கூட்டலாம் பாருங்க, 8 5 13 13 4 17 17 3 20 22 22 22 1 23. அப்போ 3 மீதி நமக்கு என்ன? 2 2 1 3 3 2 5 5 1 6 6 2 8 8 1 9 9 1 10. அப்போ நமக்கு என்ன ஒரு ஆன்சரு? 103. இதெல்லாம் கூட்ட நமக்கு எவ்வளோ வருது? 103. அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, என்னது? ஆப்ஷன் சி. கொஞ்சம் யோசிச்சா நம்ம ஈஸியாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏபிசிடியை எழுதிட்டு அது அனலைஸ் பண்ணுங்க, என்ன எப்படி வருது, எந்த மெத்தடில் வருதுன்னு நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் வாங்க. 10985 எந்த மிகை சிறிய எண்ணால் வகுக்க ஈவு ஆனது ஒரு முழு கன எண்ணாகும்? ஒரு முழு கன எண்ணாகும். அதாவது இந்த நம்பரை வந்து ஒரு சின்ன எண்ணால் வகுத்தோம்னா கிடைக்கக்கூடிய ஈவு, அதாவது கோஷன்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பரா இருக்கணும், ஒரு முழு கன எண்ணா இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே என்னன்னா எதனால் வகுக்க முடியும், என்ன ஆப்ஷன் வந்து போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக போட்டலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது 5ஆல் வகுப்படும். ஸோ அப்படியே வச்சுக்கலாம். இது 6ஆல் வகுப்படுமா? 6ஆல் கண்டிப்பாக வகுப்படாது. ஏன்னா இங்கே கீழே லாஸ்ட்ல என்ன இருக்குது? 5 இருக்குது. ஸோ இது வந்து ஆட் நம்பர், அதனால் ஈவன் நம்பர் வகுப்படாது. அதே 8ஆல் என்ன ஆகாதுன்னா வகுப்படாது. 6ஆலே வகுப்படாது, 8ஆலே வகுப்படும், 5ஆல் வகுப்படும், 7ஆல் வகுப்படும். ஃபர்ஸ்ட் 5 எடுத்துக்கலாம். 10985. என்னது? 10,000 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 5 5, இங்கே 2 5 10, மீதி 0 தான். இப்போ 9ல் என்னென்னா 1 5 5, மீதி 4 இருக்கும். 48ல் 9 5 45, மீதி 3 இருக்கும். 37. ஓகே, அப்போ என்னன்னா நமக்கு 2197. இது வந்து என்னன்னா ஒரு முழு கணம் என்ன இருக்குன்னா இதை நம்ம வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம். ஏன்னா 13, ஏன்னா கடைசி 7 13 13 × 13. ஓகே, 13 13 நமக்கு எவ்வளோ? 169 × 13னா 9 3 27, மீதி 2 6 3 18 18 2 20, மீதி 2 1 3 3 3 2 5 507 1 வருது. அப்படி 169 7, இங்கே 9
5 6 11 மீதி 1 2197 என்னன்னா 13 கியூப். ஓகேவா, கொஞ்சம் யோசிச்சு போகணும். நம்ம லாஸ்ட் டைம் யூனிட் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது வந்து 3 நம்ம 3 கியூப் பண்ணால் நமக்கு என்ன 20, அதாவது 3 3 9 9 3 27. அதே 13 13 நமக்கு என்ன 7ங்க இதில் வரும், 13 கியூப்ல தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கலாம். 13 கியூப் நமக்கு என்ன வருது 2197. அப்போ 5ஆல் வகுத்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் கிடைக்கும். ஸோ ஏழால் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் டிவைட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக வகுப்பு ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. 7 டிவைட் பண்ணால் டிவைட் ஆகாதான் பாருங்க. அப்போ வரக்கூடிய அப்படி ஆகணும்னா நமக்கு ஆன்சர் கிடையாது. அப்படி ஆயிடுச்சுன்னா அந்த கிடைக்கக்கூடிய இந்த அந்த கோஷன் வந்து நமக்கு என்னன்னா ஒரு கியூப் நம்பருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடணும். ஓகேவா, பாருங்க நெக்ஸ்ட் போகலாம். எக்ஸ் என்பது ஒரு ஒற்றை எண் எனில் அதற்கு அடுத்த ஒற்றை எண் எது? எக்ஸோட என்ன பண்ணா ஒற்றை எண் மறுபடியும் இன்னொரு ஆட் நம்பர் கிடைக்குங்க கேட்குறாங்க. அதாவது இஃப் எக்ஸ் இஸ் என்ன ஆட் நம்பர் தென் த நெக்ஸ்ட் ஆட் நம்பர் இஸ். பாருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். 5ங்கிறதுனா ஒரு ஆட் நம்பர். அதுக்கப்புறம் அந்த 5 வந்து என்னன்னா 5க்கு அப்புறம் என்ன பண்ணா மறுபடியும் இன்னொரு ஆட் நம்பர் கிடைக்குன்னா 5க்கு அப்புறம் 6 அது ஒரு ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் 7. ஓகேவா, இதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் 1ங்கிறது என்னன்னா ஒரு ஆட் நம்பர். அப்போ எக்ஸ் பிளஸ் 2ங்கிறது தான் என்னன்னா எக்ஸ் பிளஸ் 1ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். எக்ஸ் பிளஸ் 2 தான் நமக்கு என்னது ஒரு ஆட் நம்பர் கிடைக்குது. ஸோ அப்போ அதோட ஆன்சர் என்ன எக்ஸ் பிளஸ் 2. நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கோங்க 1000 ஒரு ஈவன் நம்பர். 1001ங்கிறது என்னன்னா ஆட் நம்பர். அதுக்கப்புறம் 1002 வரும். அப்புறம் 1003. அதாவது எக்ஸோட 2 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் இன்னொரு ஆட் நம்பர் கிடைக்கும். அதாவது எக்ஸோட 2 கூட்டணும். அப்போ ஆப்ஷன் டி. அதாவது எக்ஸோட என்ன பண்ணணும் 2 கூட்டினா தான் நமக்கு இன்னொரு ஆட் நம்பர் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸு. எக்ஸ் பிளஸ் 2. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மேஜையின் மேற்பரப்பு சரிவக வடிவில் உள்ளது. ட்ரபீசியம் ஷேப்ல இருக்கு. அதனுடைய அளவுகள் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மேற்பரப்பு மீது கண்ணாடி பொறுத்த ஒரு பாருங்க ஒரு மேசை இதாவது அந்த டேபிள். அந்த டேபிள் மேல என்னன்னா இதுக்கு மேல என்னன்னா ஒரு கண்ணாடியை வைக்க போறாங்க. ஸோ கண்ணாடி பொறுத்து 10 சதுர சென்டிமீட்டருக்கு 12 ரூபா ஆகுது. ஓகே, என்னன்னா 1 சதுர சென்டிமீட்டர் 10 சதுர சென்டிமீட்டர். நல்லா கொஸ்டின் படிக்கணும். 10 சதுர சென்டிமீட்டருக்கு 12 ரூபா ஆகுதுன்னா எவ்வளவு செலவாகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் மேலே இருக்க சரிவகம் இந்த ட்ரெப்பீசியம் ஏரியா கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ட்ரெப்பீசியம் ஏரியா ஃபார்முலா என்ன ½ இன்டூ ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பி. இது ஏ இது பி. ஏவும் இருக்கு பி இருக்கு. ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஹெச்ங்கிறதுனா 50 கொடுத்தாங்க. ஸோ ஃபார்முலா தெளிவாக இருக்கணும். ஃபார்முலா ரொம்ப கரெக்டாக தெளிவாக போட ஆரம்பிச்சிடணும். பாருங்க அப்போ பரப்பு கண்டுபிடிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ½ இன்டூ ஹெச்சோட வேல்யூ என்ன இங்கே 50. ஹைட் என்னன்னா இங்கே 50. ஸோ ஏ பிளஸ் பி. ஏங்கிறது 180 இங்கே 180. ஸோ ரெண்டையும் கூட்டிகிட்டே என்னன்னா 330 போட்டுக்கலாம். பாருங்க ½ இன்டூ இங்கே ½ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்னன்னா 25. 2ல் 1 2 2 25 நமக்கு என்னன்னா 50. ஸோ 25 50. ஸோ 25 இன்டூ 180 ப்ளஸ் 150 நமக்கு என்ன 330. 330. ஸோ இதாங்க மல்டிபிள் பண்ணிக்கலாம். பாருங்கள் 25 இன்டூ 330. ஸோ 0 விட்டுலாம். 3 5 5 மீதி 1 2 3 6 6 3 7 75. அப்போ மறுபடியும் 3 25 நமக்கு என்ன 75. ஸோ 5 7 5 12 மீதி 1. அப்போ 825. இங்கே 0 இருக்கலாம் 0 மறுபடியும் போட்டுக்கலாம். 8250. அப்போ எவ்வளோ பரப்பளவுங்க 8250 சதுர சென்டிமீட்டர். ஓகே, 8200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. ஒரு சதுர சென்டிமீட்டர் 10 சதுர சென்டிமீட்டருக்கு 12 ரூபா ஆகுமா. 10 சதுர சென்டிமீட்டர் 12 ரூபா ஆகுனா ஸோ இது 10ஆல் அடிச்சிடலாம். ஏன்னா 10 சதவீதம் 12 ரூபா ஆகுது. ஸோ 10ஆல் அடிச்சிட்டோம்னா 0க்கு 0 போயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கு 825 5 12ஆல் பெருக்கிட்டா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க 825 12ஆல் பெருக்கணும். 825 12ஆல் பெருக்கணும். I 2 10 மீதி 1 2 4 4 1 5 8 2 16. அதே 1ஆல் பெருக்குனா 825 அப்படியே வந்துடும். ஸோ 0 0 மீதி 1 9 இங்கே 9. அப்போ 9900. ஓகே, 9900 தான் செலவாகும். அப்போ இதோட ஆன்சர் என்ன 9900. ஆப்ஷன் பி. ஓகேவா, இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இந்த 10 சதுர சென்டிமீட்டருக்குள்ள 1 சதுர சென்டிமீட்டர் நினச்சிட்டு இந்த 8250ஓட நம்ம என்ன பண்ணோம் 12 வந்து மல்டிபிள் பண்ணிடுவோம். ஸோ 99,099 நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நல்லா பார்க்கணும் 10 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு தான் நமக்கு 12 ரூபா. ஓகே, 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் 12 ரூபா. ஸோ நல்லா கொஸ்டின் தெளிவாக படிச்சு போடணும். இதுக்கு ஆன்சர்னா 9900. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலவாங்க. முதலில் பெரியது சிறியது என்ற குறியீடு பயன்படுத்தி கணித மேதை அதாவது கிரேட்டர் தன் லெஸ் தன் சிம்பிள் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தி தாமஸ் ஹாரியட். ஓகே, என்னது தாமஸ் ஹாரியட் ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். அப்போ என்னன்னா ஸ்கூல் புக்கில் அந்த முன்னாடி இருக்க கண்டென்ட் அதாவது முன்னுரையில் இருக்கலாம் நல்லா படிக்கணும்.
ஸோ அதனால் நீங்கள் பார்க்கும்போது நம்ம மேக்ஸ் பற்றி ஸ்கூல் புக் வைஸ் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம ஆல்ரெடி ஹோம்ஒர்க் சம்ஸ் நிறையா போட்டிருக்கோம். அதனால் லெசன் வைஸில் லெசனுக்கு முன்னாடி கொடுக்குற முன்னுரையெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. பாருங்கள், இதுக்கு தாமஸ் ஹாரியாட், அதாவது கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென் சிம்பிளா கண்டுபிடிச்சாருன்னா தாமஸ் ஹாரியாட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எண்களில் எது பூஜ்ஜியம் அல்ல? பின்வரும் எண்கள் எது பூஜ்ஜியம் அல்ல? பூஜ்ஜியம் இல்லாத என்னன்னு கேட்குறாங்க பாருங்க. 0 நமக்கு என்னதான் 0 தான், ஸோ இது வராது. 0 நமக்கு என்ன 0 தான், ஸோ இதுவும் வராது. இங்கே பாருங்க 2/0, எனிதிங் பை 0 நமக்கு என்ன ஆன்சர்? எனிதிங் பை 0 நமக்கு என்னன்னா இன்ஃபினிட்டிவ். அதாவது எப்பயுமே பகுதியில் என்ன வரக்கூடாது, 0 வரவே கூடாது. ஓகேவா? பகுதியில் நியூமரேட்டர் என்னன்னா நமக்கு 0 வரக்கூடாது. அப்படி வந்துன்னா அதோட ஆன்சர் என்ன? இன்ஃபினிட்டிவ், அதாவது வரையறுக்கப்படவில்லை. ஸோ அதனால் இதுதான் நமக்கு ஆன்சர். ஏன்னா இது நமக்கு பூஜ்ஜியம் கிடையாது, இது நமக்கு என்னது இன்ஃபினிட்டிவ். ஸோ பாருங்க 0/anything நமக்கு 0 தான். ஸோ இது மூணுமே 0, இது மட்டும் 0 இல்லை. ஸோ ஆன்சர் 2/0. நமக்கு எப்பயுமே பகுதியில் 0 தான் நமக்கு என்னென்ன சொல்லுவோம், அது வந்து இன்ஃபினிட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, படத்தில் இலையிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு காண்க. ஸோ பாருங்க, இங்கே என்னன்னா மேலே ஒரு முக்கோணம் இருக்கு, கீழே செவகமாக இருக்கு. அந்த செவகத்துல என்னன்னா இங்கே பரப்பளவு பாதையின் பரப்பளவு கொடுத்துருங்க. ஸோ போட்டலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா இது நமக்கு 5 சென்டிமீட்டர். ஓகேவா? இது நமக்கு என்னது 5 சென்டிமீட்டர். இது டோட்டலாக நமக்கு என்ன, இது டோட்டலாக கொடுக்க பாருங்க. ஏன்னா இது 4 சென்டிமீட்டர், இங்கே இதில் பாதி தான் இருக்கு பாருங்க. இது 4 சென்டிமீட்டர், இதில் பாதி 2 சென்டிமீட்டர். அப்போ இது நமக்கு என்ன, இது மட்டும் தான் 2 சென்டிமீட்டர். அப்போ இது டோட்டலாக நமக்கு என்ன, இது ஒரு 2 சென்டிமீட்டர், இது ஒரு சென்டிமீட்டர். அப்போ டோட்டலாக நமக்கு இது என்ன சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். ஓகே, எவ்வளோ 4 சென்டிமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன முக்கோணத்துக்கு பேர், ஏன்னா இது வந்து என்ன ஒரு செங்கோண முக்கோணமா, இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது ஒரு செங்கோண முக்கோணம். ஸோ அப்போ என்னன்னா இந்த நமக்கு வந்து என்னன்னா ½ into b/hக்கு நமக்கு உயரம் தெரியணும். ஆனால் இங்கே உயரம் என்னன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணிடலாம். பாருங்க, பித்தாகரஸ் ஃபர்ஸ்ட் கர்ணம், அதை x² வச்சுக்கலாம், இதை xன்னு வச்சுக்கலாம். ஸோ x², அப்படின்னா கர்ணத்திலிருந்து அதை கழிக்கும். அப்போ 5² - 4². 5² நமக்கு எவ்வளோ 25, 4² 16. ஸோ 25 16 போச்சுன்னா 9. அப்போ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா 3. அப்போ அந்த பக்கம் என்னன்னா நமக்கு 3. அப்போ உயரம் இங்கே எவ்வளோ 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர், இங்கே 4 சென்டிமீட்டர். இங்கே எடுத்தோடனே 2 சென்டிமீட்டருக்கு இது ஃபுல்லாக நம்ம 2 சென்டிமீட்டர் நினச்சிக்கூடாது. படத்தை ஃபுல்லாக பார்க்கணும். பாருங்க, இங்கே இது 4 சென்டிமீட்டர், இதில் பாதி 2 சென்டிமீட்டர். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் தான் என்னன்னா நமக்கு 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேருந்து மறுபடியும் இங்கே 2 சென்டிமீட்டர் வருது. ஸோ அது நமக்கு என்னன்னா 4 சென்டிமீட்டர். பாருங்க, இங்கே 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கு நம்ம இங்கே 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். அப்போ இது இங்கே இங்கே இது என்னதான் 2 சென்டிமீட்டர் தான். ஸோ 2 நமக்கு 4. ஸோ இதோட உயரம் என்னன்னா நமக்கு 3 சென்டிமீட்டர். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா A = ½ into B into H. ½ into Bங்கிறது என்னங்க, அடிப்பக்கம் 2 கிடையாது, 2 + 2 நமக்கு என்ன மொத்தமாக எவ்வளோ 4 சென்டிமீட்டர். ஸோ 4, H எவ்வளோ 3. அப்போ 1 2 2, இங்கே 2 2 4. ஸோ 2 3 நமக்கு எவ்வளோ 6. அப்போ 6 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. நமக்கு என்ன, இந்த ஒரு முக்கோணம் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இங்கே ஒரு முக்கோணம் இருக்கு. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 2 × 6 நமக்கு என்ன 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அந்த முக்கோணத்தை பரப்பளவுலாம் நமக்கு 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி கீழே வாங்க, கீழே இந்த படத்தை பாருங்க, இது ஒரு செவகமாக எடுத்துக்கலாம். அதாவது இது ஃபுல்லாக ஒரு செவகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஃபுல்லாக ஒரு செவகமாக தான். இந்த ஆக்சுவலாக இந்த செவகம் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இது 2 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். ஸோ 2 செவகம் இருக்கு. அது இல்லாமல் இந்த செவகம் பாருங்க, இங்கே என்ன 4 சென்டிமீட்டர், இது எதையும் கண்டுபிடிச்சலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த செவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏரியா இன்ட்டு L இன்ட்டு B. ஓகேவா? இங்கே L எவ்வளோ, இங்கே L என்ன 8 சென்டிமீட்டர் கொடுத்துருங்க. இது நமக்கு எவ்வளோனா 2 சென்டிமீட்டர். அப்போ 8 × 2, ஸோ 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நமக்கு ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி என்னன்னா இன்னொரு செவகம் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 × 16 நமக்கு எவ்வளோ 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இது 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ என்ன ரிமைனிங் நமக்கு இந்த பார்ட் மட்டும் இருக்கு. இது நமக்கு என்ன ஒரு செவகம் தான். இதில் இந்த நீளம் எவ்வளோ சொல்லிட்டா 4 சென்டிமீட்டர். அகலம் பாருங்க, இது நமக்கு என்னன்னு தெரியாது. இது டோட்டலாக 8 சென்டிமீட்டர், இதில் இது 6 சென்டிமீட்டர். அப்போ 8ல் 6 போச்சுன்னா இது நமக்கு எவ்வளோ 2 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு இது 2 சென்டிமீட்டர். ஸோ இது என்ன L × B, ஏரியா = L × B. அப்போ 4 × 2, அப்போ 4 × 2னா நமக்கு 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது 12 சென்டிமீட்டர், அது இது நமக்கு ஃபுல்லாக எவ்வளோனா 12 சென்டிமீட்டர். இந்த இது மட்டும் 2 நமக்கு எவ்வளோ 32, இந்த பார்ட் மட்டும் நமக்கு எவ்வளோ 8 சென்டிமீட்டர். ஸோ 12 + 32 + 8 எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். நமக்கு இந்த நிலையிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கிடச்சிரும். ஓகேவா? அது ஷேடட் ஏரியா ஃபுல்லாக நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், 12 + 32 + 8. ஸோ 8 + 2
10 10 + 2 12 12 மீதி 1 1 1 2 2 + 3 நமக்கு 52. அப்போ 52 சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்னன்னா ஸ்கொயர் கொடுக்கல, 52 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் சி. ஓகேவா, என்னன்னா 52 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு என்னன்னா ஆன்சர். ஓகேவா, இப்போ இதோட ஆன்சர்னா ஆப்ஷன் சி. படத்தை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போடலாம். இந்த இதுக்கு நம்ம டேரெக்டாக போடக்கூடிய அதாவது என்னன்னா நம்ம ஊனாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் தனித்தனியாக பிரித்து முக்கோணம் தனியாக சவம் தனியாக போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் வாங்க. மேற்கண்ட படத்தில் ஏஇ 8 சென்டிமீட்டர். ஏன்னா ஏவும் ஈயும் இது ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ சொல்லிட்டாங்க, 8 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. மற்றும் ஏபி = பிசி = சிடி = டி எனில் நிலையப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்ன? ஃபர்ஸ்ட் நிலையப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, எல்லாம் நமக்கு என்னன்னா அரைவட்டம். எல்லாமே என்னன்னா அரைவட்டமாக இருக்குது. இங்கே ஒரு அரைவட்டம், இங்கே ஒரு அரைவட்டம், இங்கே ஒரு அரைவட்டம், இங்கே ஒரு அரைவட்டம், எல்லாமே என்ன செமி சர்க்கிளாக இருக்குது. ஸோ செமி சர்க்கிள் ஏயோட ஃபார்முலா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா πr². ஏ = πr². இதில் அரைவட்டம்னால என்னன்னா நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். கால் வட்டம் 4ஆல் டிவைட் பண்ணணும், அரைவட்டம்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ அரைவட்டத்துக்கான பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா πr² / 2. டிவைட் பை 2 பரப்பளவு தான். ஸோ πr² / 2. இங்கே ஏன்னா ஆறுனோட வேலை நமக்கு தெரியல. ஸோ ஆறு வேலையை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா 8 சென்டிமீட்டர்ட்டாங்க. இப்போ ஏன்னா ஏபிசிடியில் ஏ ஃபுல்லாகவே நமக்கு என்ன 8 சென்டிமீட்டர். ஸோ இங்கே மொத்தம் 4 இருக்குன்னா இதுக்கு 2 சென்டிமீட்டர், இதுக்கு 2 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ மொத்தம் என்ன 8 சென்டிமீட்டர் நம்ம 4 பார்ட்டுக்குனா 4ஆக பிரிச்சுக்கிட்டோம், 2 பிரிச்சுக்கிட்டோம். இது என்னன்னா நமக்கு இது ஃபுல்லாக தான் நமக்கு என்ன 2 சென்டிமீட்டர். ஓகே, இது ஃபுல்லாக தான் நமக்கு என்னன்னா 2 சென்டிமீட்டர். நமக்கு ஆரம் 6 தான் வேணும். ஸோ ஆரம் 6னா நமக்கு இது பாதி 2 சென்டிமீட்டர் பாதினா நமக்கு 1 சென்டிமீட்டர். ஸோ ஆரம் நமக்கு என்ன 1 சென்டிமீட்டர். அப்போ π × நமக்கு என்ன ஆரம் 1 சென்டிமீட்டர்னால ஸோ என்னன்னா இன்ட்டு 1² டிவைட் பை 2. ஓகேவா, ஸோ என்னன்னா நமக்கு πr² இங்கே 1² நமக்கு 1 தான் வரும். அப்போ π/2 தான் நமக்கு என்னன்னா கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. மொத்தம் நமக்கு என்ன 2 இங்கே ஒரு அரைவட்டம், இங்கே ஒரு அரைவட்டம், இங்கே ஒரு அரைவட்டம், மொத்தம் நமக்கு எத்தனை அரைவட்டம் இருக்குது? 4 அரைவட்டம். ஓகே, π1² டிவைட் பை 2. ஓகேவா, அப்போ பாருங்க π/2. π/2ங்கிறது என்னன்னா நமக்கு ஒரு அரைவட்டத்துக்கான பரப்பளவு தான் என்னன்னா இந்த π/2. ஓகே, ஒரு வட்டத்துக்கு பரப்பளவு π/2. இதே மாதிரி மொத்தம் எத்தனை அரைவட்டம் இருக்குது? நமக்கு 4 அரைவட்டம் இருக்குது. ஸோ அப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 4π/2னா இங்கே 2 கேன்சல் பண்ணிடலாம், இங்கே 2. ஏன்னா ஏன் பையிலே இருக்குன்னா பையில தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பையில எழுதியிருக்கோம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன 2π சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ஏன்னா இங்கே பாருங்க மொத்தம் ஒரு அரைவட்டத்துக்கான ஃபார்முலா என்னன்னா πr² டிவைட் பை 2. நம்ம இங்கே ஆன்சர் ஒரு அரைவட்டத்துக்கான பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் என்னன்னா π/2. மொத்தம் இங்கே இதே மாதிரி எத்தனை அரைவட்டம் இருக்குது? 4 அரைவட்டம் இருக்குது. ஸோ 4 × π/2, 2 கேன்சல் பண்ணால் 2π சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போல வாங்க. நம்ம ஈஸியாக ஃபைண்ட் தி டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃப்ராக்ஷன். கொடுத்துருக்க நம்பர் என்னன்னா தசம வடிவத்தில் எழுதணும். பாருங்க, இங்கே என்ன இருக்குது 207 36 9 நார்மல் அடிஷன் தான். ஸோ கூட்டிக்கலாம். 207 36 கூட்டினா நமக்கு எவ்வளோ 243. அதோட இன்னொரு 9 கூட்டோம்னா 252. அப்போ இதெல்லாத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வருது 252. இங்கே என்ன இருக்குது பாருங்க, டிவைடில் வந்துருக்கனால நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். இது என்ன 7th இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் தான், ரொம்ப ஈஸியான சம்ஸ். பாருங்க 6/10 ஃபர்ஸ்ட் இங்கன்னா 10th பிளேஸ் இருக்கு. நமக்கு எப்பவுமே என்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமலுக்கு அப்புறம் என்னன்னா ஆக்சுவலாக 10 × ஒரு 2 3 4 நினைக்கிறேன். 10.234 இதனால் நமக்கு 10th பிளேஸ், இது 100th பிளேஸ், இது 1000th பிளேஸ். ஓகே, அதாவது 10ல் 1ஆம் இடம், 100ல் 1ஆம் இடம், 1000ல் 1ஆம் இடம். 10ல் 1ஆம் இடம்னா 1/10, இது 1/100, இது 1/1000. ஓகேவா, இங்கே பாருங்க இங்கே 6/10 கொடுத்துருவோம். ஸோ இதில் 10th பிளேஸ் இருக்குது 6/10ங்கிறதுனால. ஸோ இங்கே 6 வந்துடணும். நெக்ஸ்ட் 100 பிளேஸ் வரணும். 100 பிளேஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்படின்னா இங்கன்னா 0/100 தான். அப்போ என்னன்னா 0 இங்கே என்ன வரும் 0 வரணும். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே 3/1000 1000 பிளேஸில் 3. ஓகே, 603. அப்போ என்ன ஆன்சர் 252.603. ஓகே, ஆப்ஷன் சி. நீங்கள் என்ன நம்ம இங்கே மிஸ்டேக் பண்ணோம், இங்கே ஆப்ஷனில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. பட் ஆப்ஷனில் கொடுக்காம 252.63 அப்படின்னு ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம அதை எடுத்துருவோம். இங்கே கீழே டிவைல என்ன இருக்கு பார்க்கணும். ஏன்னா இங்கே 100 பிளேஸில் இருக்க 100 மிஸ் ஆகுது. ஸோ 6/10 + 0/100 இருக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே அடுத்து 1000 வந்துருச்சு. ஸோ இந்த 100 பிளேஸில் மிஸ் ஆகுது, இங்கே 0 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் 252.603 தான் ஆன்சரு. இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் இதை சூஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா கொஸ்டின் படிச்சுக்கணும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 33 பென்சிலின் விலை 132 ரூபாய் எனில் 5 பென்சிலின் விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ if the cost of 33 pencil is 132 rupees then the cost of 5 pencil is பாருங்க 132 ரூபா. 33 பென்சில்னா 132னா நம்ம ஒரு பென்சிலை கண்டுபிடிச்சோம் பாருங்க. 1 பென்சில் எவ்வளோனா 132ல 33 டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா 132 33 பென்சில் 132 டிவைட் பண்ணாமல் கிடைச்சிருமா. ஒரு 33 இங்கே 4 33 நமக்கு 132. நம்ம டேட்டாவும் போடலாம் இல்லை 14 கூட இங்கே 3 11 நமக்கு என்னன்னா 33. இங்கே 12 11 132 மறுபடியும் அடிச்சோம்னா 4 வந்துடும். ஓகேவா. அப்போ ஒரு பென்சில் நமக்கு எவ்வளோ 4 ரூபா. என்ன கேட்குறாங்க 5 பென்சில் கேட்குறாங்க. அப்போ 5 × 4 எவ்வளோ 20 ரூபா. அப்போ 5 பென்சில் நமக்கு எவ்வளோ 20 ரூபா. ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் என்னன்னா இங்கே ஆப்ஷன் பி 20 rupees. அப்புறம் 5 பென்சில் நமக்கு எவ்வளோ 20 ரூபா. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் இல்லை ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னன்னா இன்னைக்கு கொஸ்டின் பேப்பரில் 91லேருந்து 100 வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினில் 101லேருந்து 110 வரைக்கும் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.